என்னுடைய நண்பனுடைய சன்னு. அவன் டிகிரி படிச்சிருக்கிறான். நான் அவன்கிட்ட கேட்டேன் சில கேள்வி. அவன் சொன்னான், சார் நீங்கள் கேட்க வேணாம், நான் உங்களை கேட்கணும். எங்கள் அப்பாட்ட ரொம்ப நாளாக நான் சொன்னேன் உங்களை சந்திக்கணும்னு. நான் சில கேள்வி கேட்குறேன். 5ஆம் வகுப்பு படித்தா போதும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தவறு இல்லையா? படிப்புன்றது எவ்வளோ பெரிய முக்கியமானது. 5ஆம் வகுப்புக்குள்ளே அனைத்தும் தெரிந்துவிடும் என்று சொல்கிறீங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும்னு வந்திருக்கேன். சரி கேளு. அப்படி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியுமா? டிவைஸ் தெரியுமா? உங்களுக்கு கோடுன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு டிசைன் பண்ணணும்னா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு இவிஎம் மிஷினை நம்ம குறை சொல்கிறோம்னா, அந்த இவிஎம் மிஷினுடைய தத்துவத்தை நீங்கள் எத்தனையோ வடிவத்தில் பண்ணியிருக்கலாம். அந்த இதில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல்ன்றீங்க. அதெல்லாம் எப்படி? இதெல்லாம் ஒன்றும் எனக்கே புலப்படலை. நீங்கள் படிப்பறிவே இல்லாதவர் என்று சொல்கிறீங்க. நீ விஜய் ரசிகர் தானே? என் நண்பனுடைய மகன் விஜய் ரசிகர் தான். 10வது படிச்சிருக்கான். 10வது தான் படிச்சிருக்காரு சிஎம். ஆனால் ஒரு படத்தில் சயின்டிஸ்டாக காமிப்பாங்க. நடித்தா ஏற்றுக்கிறீங்க. நடிக்காமல் ரியலாக இருக்கக்கூடிய ஜெயபாண்டி சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு அது ரொம்ப இதாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, உனக்கு நான் சில பதில்களை நான் சொல்கிறேன். ஒரு படித்த மனிதன் இந்தியாவில் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து யாராவது ஒரு அரசியல்வாதி நான் இந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் தேர்தலில் நிற்பேன், நான் இந்த விஷயத்தை நிறைவேற்றிட்டு தான் தேர்தலில் நிற்பேன் அப்படின்ட்டு யாராலும் ஒரு அரசியல்வாதியை காமிக்க முடியுமா? சார், இதுக்கும் அறிவியலுக்கும் அப்படின்னா, அறிவியலை வச்சு தானே தேர்ந்தெடுக்கிற. கையில் பழைய முறை மாதிரி சீட்டில் கையில் குத்தி மடித்து உள்ளே போடுறது மாதிரி இருந்தால் நான் கேட்குறது தப்பு தான். அறிவியல் மேம்பட்டுருக்குது, அறிவியல் உலகம். அந்த அறிவியலை சொல்லி டெக்னாலஜி தெரியாதவனை ஏமாற்றுவது தப்பு தானே? இப்போ உனக்கு ஒரு தற்காப்பு கலை உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்க. தற்காப்பு கலை தெரியாதவனை நீ தாக்குறேன்னா, நீ தற்காப்பு கலை கற்றுக்கிட்டதுக்கு அதுக்கு மதிப்பு இருக்கா? மரியாதை இருக்குதா? ஏன்னா அவனுக்கு தற்காப்பு கலைன்னா என்னன்னு தெரியாது. தற்பாதுகாப்புக்கு கலையை கற்றுக்கிறலாவே. அவங்கிட்ட பாதுகாப்புக்கு அந்த கலையை கற்றுக்கிட்டு அந்த கலை தெரியாதவனிடம் சண்டைக்கு போகிறேன்னு வச்சுக்க, யாருக்கு அவமானம்? தற்காப்பு கலை கற்றுக்கிட்டவனுக்கு தான் அவமானம். தெரியுதில்ல? அப்போ டெக்னாலஜி தெரியாதவனை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தப்பு தானே அப்படின்னு அப்படியே பார்க்குறான். நீ என்ன செய்யணும்? படித்த மனிதர்கள்லாம் இவிஎம் மிஷினில் ஓட்டு போடலாம். அப்படி டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும். இவிஎம் மிஷின் பற்றி டெக்னாலஜி தெரியாதவங்களாம் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் எல்லோருமே, அதாவது அரிசி கடையில் போய் அரிசி வாங்க போகிறோம். ரேஷன் கடை அரிசி எது மட்டமான அரிசியாக இருக்கோ அதை போகிற நல்ல அரிசியோடு போட்டு கலந்து உனக்கு நான் அந்த தரமான அரிசி கொடுக்குறேன்ல, அந்த ரேட்டுக்கு எல்லா அரிசியும் கலப்படம் பண்ணி கொடுத்தா வாங்கிக்கிடுவான்னு கேட்டேன் அந்த
நான் அந்த மாணவன் அப்படியே பார்க்குறான். அவங்க அப்பன் பக்கத்தில் இருந்து சிரிக்கிறான். ஏன்னா நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் இது பண்ணிட்டேன். என்னுடைய நண்பர். ஆனால் அவன் உரிமையில் கேட்குறான். அது வரைக்கும் நான் சொன்னேன், என்னடா அரிசி பல ரேஷன் கடை அரிசி மாதிரி மட்டமானதெல்லாம் வந்து ஒரிஜினல் தரமான அரிசியோட கலந்து கொடுத்தா வாங்கிக்கிறியா? அது மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சவனும் டெக்னாலஜி தெரியாதவனும் எல்லோரும் ஒரே மாதிரி இவிஎம் மிஷினில் ஓட்டு போடலாம்னு சொல்லுவது தப்பு தானே அப்படின்னு. இல்லை சார், எங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொன்னார் உங்களை பற்றி, அவங்ககிட்ட நீ பேசிலாம் சரியாக பதில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்னு. இப்பயும் பாரு, நல்லா பேசுகிறேன்றதை காட்டிலையும் அறிவுபூர்வமான கேள்விகளை நான் சொல்கிறேன். சரி, வைரல் ஆகுதுன்றாங்களே வீடியோலாம், அது யார் மக்களால் வைரல் ஆக்குறாங்களா? ஆமாம் சார், மக்கள் தானே அதை வைரல் ஆக்குறாங்க. எல்லோரும் பார்த்து பார்த்து அடுத்தடுத்த ஆள் பார்க்க அப்படியே கூடுது. அந்த மக்கள் தான் சார். இல்லை, இப்போ நான் குழா தண்ணியை உங்கள் வீட்டு மாதிரி ஒரு 1000 வீட்டில் திறக்கிறாங்க. ஆனால் அந்த டேங்கில் இருக்கிற வால்வு அடைச்சிட்டான். ஒரு கிராமத்துக்குள்ள நலஞ்சி குழாயை அந்த டேப்பை அடைச்சாச்சு. ஆனால் நீ உன்னுடைய வீட்டில் இருக்க டேப்பு குழாயெல்லாம் திறந்துடுறீங்க, தண்ணி வருமா? வராது சார். அப்போ யார் திறக்கணும்? ஆமாம் சார், அந்த டேங்கு பெரிய டேங்கில் திறந்தா தான் நம்ம எல்லாருக்கும் வரும். வருதில்ல? அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஆள் தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து அடுத்தவங்களுக்கு அனுப்புனாலும் அது போகணும் போகக்கூடாதுன்றது அந்த டேங்கில் இருக்கிற வால்வு தான் ஊருக்கு தண்ணி வரணுமா வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள், யூடியூப் நிறுவனங்கள், நான் செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கேன்ல, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு செல்ஃபோனுக்கே அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன்டா என் தாயை அடித்த அப்படின்னு கேட்கல. இல்லை, நான் போட்டிக்கு வர்றேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஒரு தினக்கூலி, இவர் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றாரு. இதை பார்க்கணுன்றதுக்காண்டி நான் பதவி விலகிறேன். என் தாய் தாப்பனவும் செருப்பு கழுத்தை அடிச்சுவிட்டார் ஜெயபாண்டியன். இது உண்மையாக பொய்யாண்டி தெரிய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் தலைவர் பதவி விலை சொல்லலாம்ல? ஆமாம் சார், தாய் தாப்பனை அடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறது தப்பு தான். நாங்கள் சினிமா படத்தில் ஹீரோ மாதிரியே நினச்சோம். ஆனால் உண்மையான ஹீரோ நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தேர்தலில் உங்கள் மாணவர்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு சம்பளம் மதுரை மாவட்டம் முழுதும் கொடுக்குறோம்ன்றீங்க. நீங்கள் மதுரை மாவட்டம் முழுதும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றீங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் ஜெயபாண்டி சொல்கிறது பொய்ன்னு யாரும் சொல்லலை. உங்களை எதிர்த்து யாரும் வீடியோ போடலை. எந்த ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டரோ யாருமே வீடியோ போடலை. உங்களுக்கு காலும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியது அனைத்து உண்மை சார். எங்கள் அப்பா உங்கள்கிட்ட சரியாக பேச முடியாது, அவன் எல்லாத்துக்கும் சரியான கருத்துக்களை சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலைப்பா, 1ஆம் வகுப்பு கூட படிக்கலை, முதியோர் கல்வியில் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. படிப்புக்கு விஞ்ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லை. 5ஆம் வகுப்புக்குள்ளே நம்ம அடையாளம் காமிச்சா போதும். எப்படி அடையாளம் காமிச்சா போதும், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவோம். சரி, நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். இன்னொருத்தர் போட்ட வீடியோவை அதை இணைச்சி போடுறேன். அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்னால் என்னென்னு ஓரளவுக்கு புரியும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய தாயவும் தகப்பனையும் அடிக்க வைத்து விட்டு, இந்த பதவி நீ உண்மையில் வெற்றி பெற்று வரல, ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்றிருக்க. ஆனால் தாய் தகப்பனுக்காக 75 நாளைக்குள்ள அந்த பதவியை ராஜினாமா பண்ணி என்றால், விஜய் ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டிக்காக ஒரு பதவியவே மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் வேலைவாய்ப்பும் கொடு என்று சொல்லி பதவி விலகியிருக்கின்ற ஒரு பெருமை விஜய்வுக்கு சேரும். விஜய் கட்சியில் இருக்கிற அனைவரும் விஜயை வலியுறுத்தி 75 நாளைக்குள்ள பதவி விலை சொல்லுங்கள். மதுரை மாவட்டம் முழுவதும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு.